1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. அந்த வசனத்திலிருந்து சில வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நல்ல அந்த வார்த்தை கவனிங்களேன். அந்த வார்த்தையை படிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துகிட்டே இருந்தேன். ஆண்டவர் அப்போஸ்தலர்களை எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் பார்த்தா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு, நல்ல வந்தனத்துக்கு உரியவர்களா, அதிகாரத்திற்கு உரியவர்களா, நல்ல சுகமா, லக்ஸரியா, அழகா இருக்கிற ஊழியக்காரங்கெல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு ஓடி வர்றதுக்கு என்ன காரணம்? ஃபாரின் போயிடலாம், உடனே நிறைய காசு வந்துடும், நல்லா ஒரு 2 CD போட்டு 2 பாட்டு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உடனே ஃபேமஸ் ஆயிடலாம், உடனே ஊழியம் வந்துடும். ஊழியம் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நல்ல சொபிஸ்டிகேட்டட் லைஃப். அதுவும் இப்போ ஊழியம்னாலே உடனே சர்ச்சு தான் வைக்கணும், பாஸ்டர் ஆயிரணும். ஏன் பாஸ்டர் ஆகணும்? 1 வருஷம் கஷ்டப்பட்டா கூட அந்த சர்ச்சில் இருந்து 4 பேர், இந்த சர்ச்சில் இருந்து 4 பேர், அங்கங்க நீ பிச்சாது ஒரு 50 ஆத்மாவை கொண்டு உட்கார வச்சுட்டோம்னா ஒரு 100 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் தசம பாகம். 100 குடும்பம் சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு குடும்பம் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் தசம பாகம் கொடுத்தா, 100 குடும்பம் 1000 ரூபாய் கொடுத்தா மாசம் எவ்வளவு சொல்லுங்க? ஹலோ, நீங்க கணக்கு போட்டு பார்க்கறது இல்லையோ? ஒரு குடும்பம் 1000 ரூபாய் தசமம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒரு 100 குடும்பம் அப்படி தசமபாகம் கொடுத்தா மாசம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். தம்பி ஜெபராஜ் சவுண்ட் இன்ஜினியரா இருக்கிறார். 1 மாசம் அவர் கஷ்டப்பட்டார், உடம்பு சரியில்லாம. ஜுரம் வந்து ரெக்டிஃபை ஆனார், போயிட்டு வேலைக்கு போனார். அவர் வேலை செய்கிற இடம் எப்படின்னா, சவுண்ட் இன்ஜினியர்னா ஃபுல்லாக ஏசியில் தான் உட்காந்துருக்கணும். ஏசி இவருக்கு போடுறது இல்லை, அங்கே இருக்கிற மிஷினுக்கு ஏசி போட்டு வச்சுருப்பாங்க. மிஷினில் தான் அந்த ஏசி ஒர்க் ஆகும், ஏசியில் தான் அந்த மிஷின் ஒர்க் ஆகும், இல்லைன்னா போயிடும். அந்த ஏசியில் உட்காந்து திரும்ப போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டார். திரும்ப சில ஆயிரங்கள் செலவு பண்ணது. அவ்வளவு கஷ்டப்பட்டு முக்கி அவர் 1 மாதம் ராத்திரி எத்தனை, காலையில் பார்த்தா 10:30 மணிக்கு போகிறாரு, நைட்டில் 11:30 மணி 12 மணிக்கு வராரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமா தம்பி? வாய்ப்பு இல்லையா, வாய்ப்பே இல்லையா. ஆனா நான் பாஸ்டர் ஆயிட்டா, ஒரு 100 ஃபேமிலியை சேர்த்துட்டா எப்படியாது பிரச்சனையே கிடையாது. நான் செட்டில்டு, என் பிள்ளை லைஃப் செட்டில்டு, எல்லாமே செட்டில்டு. அதனால வா ஊழியத்துக்கு வா. ஆனா பவுல் எழுதுகிறார், தேவன் எங்களை எப்படி வச்சிருந்தா தெரியுமா ஊழியத்துல? படிமா. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். கவனிங்க, அப்போஸ்தலர்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாராம்? அப்போ சொல்லுங்க. மரணம் அவங்க கண்ணு முன்னாடியே இருந்திருக்குது. அப்போஸ்தலர்களை ஒட்டியே மரணம் இருந்துகிட்டே இருந்திருக்குது. கர்த்தர் அப்போஸ்தலரை அப்படிதான் வச்சிருந்தாராம். அதே போல இன்றைக்கு ஒரு ஆல்டர் கால் கொடுத்து மரணம் உங்களை அழைக்கிறது, ஊழியத்திற்கு யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் வருவா? வீட்டுக்கார் எழுந்து போனா கூட உடனே வீட்டுக்காரமா என்ன செஞ்சிருவாங்க? குடுகுடுனி ஓடி வந்து, நாங்களாம் இருக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா? ஏமா கர்த்தர் அது அப்புறம் பார்த்துக்கலாம், எங்களுக்கு என்ன சொல்ற? நீ இப்படிலாம் ஊழியத்துக்கு போவேன்னு தெரிஞ்சா நான் உனக்கு கழுத்தை நீட்டி இருக்கவே மாட்டேனே. இப்படி ஓடி வரிய. பவுல் சொல்லுகிறார், எங்களை மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாக எங்களை தேவன் காணப்பட பண்ணினார். அதற்கு பின்னாடி பவுலுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்னா, நாங்கள் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கை பொருளானோம். ஏன் ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருந்திருக்கிறாங்க ஊழியக்காரங்கெல்லாம். இன்னைக்கு ஊழியக்காரங்கெல்லாம் ரவுடிகள் மாதிரி, இன்னைக்கு குறுநில மன்னர்கள் மாதிரி, நடிகர்கள் மாதிரி இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு ஊழியர்கள்லாம் ஒரு காமெடி பீஸ் மாதிரி, தூதர்களுக்கு வேடிக்கையா இருந்திருக்கிறாங்க, மனுஷர்களுக்கு வேடிக்கையா இருந்திருக்கிறாங்க. அடுத்தது பவுல் எழுதுகிறார், துடைத்து போடப்படுகிற அழுக்கை போல மாறினோம். அவ்வளவு காரியம் பவுலுடைய வாழ்க்கையில இருந்தாலும் பவுல் சொல்றாரு,
ஆசையாய் தொடருகிறேன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதானா? ஆனா இன்னைக்கு நம்மள ஒரு சொல்லிட்டா உடனே சர்ச்சுக்கு போக மாட்டோம். am I right? யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா ஊழியத்துக்கு வர மாட்டோம். am I right? யாரும் இனி சொல்லக்கூடாது நான் ராஜா. ஆனா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யணும், செய்வார் நல்லா. ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டாத வரைக்கும், தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இயேசுவுக்காக என்று நான் நிற்காத வரைக்கும், ஐயா உங்க எல்லாரும் என்னோட சொந்த குடும்பம் போல நினைத்து நான் பேசுகிறேன். எவ்வளவு அவமானங்களை நாங்கள் தாங்குகிறோம் தெரியுமா? எவ்வளவு உடைக்கப்படுகிறோம் தெரியுமா? ஒருவேளை என்னுடைய இருதயத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஆண்டவர் இந்த ஸ்கிரீன்ல போட்டு காட்டினார்னா தெரியும், இருதயம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரத்தம் உள்ளுக்குள்ள, அவ்வளவு வேதனை, அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு நிந்தனைகள், அவ்வளவு எதிர்ப்புகள், அவ்வளவு பிரச்சனைகள், துரோகங்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஆண்டவருக்காக நிற்கிறோம். ஏன் தெரியுமா? மேல போகும்போது சொல்லணும், பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லணும். ஆண்டவர் எனக்காக ஜீவன் கொடுத்தார், என்னை நம்பி ஊழியத்தை கொடுத்தார். நானா ஊழியத்துக்கு வரலம்மா ஐயா, நானா ஊழியத்துக்கு வரல. எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, தம்பி உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறானே, நான் வரல. அவங்க வார்த்தையெல்லாம் நம்பி ஆண்டவர் நேரடியா என்னை கூப்பிட்டார். தினமும் பேசுவார் ஊழியத்திற்காக, சந்தேகமே இல்லாமல் பேசுவார். அவ்வளவு தெளிவா பேசினார். அவர் கூப்பிட்டாரு, என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. இவனை கூப்பிட்டா இவன் இந்த ஊழியத்தை செய்வான் நம்பி கொடுத்தாரு. அப்போ சின்ன அவமானம் வந்த உடனே, சின்ன பிரச்சனை வந்த உடனே, என் பேரை கெடுத்த உடனே, என்னை பற்றி தவறா ஊரெல்லாம் பேசின உடனே நான் ஊழியத்தை விட்டுட்டு போனா யாருக்குமா அவமானம், யாருக்கு ஏமாற்றம்? எனக்கா? நான் எங்கேயாவது போய் தெருவில் உட்காந்து பிச்சை எடுத்து கூட என் வயிற்ற கழுவிப்பேன். இல்ல எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சு கூட நான் என் வயிற்ற கழுவிப்பேன். ஏன்னா மளிகை கடையில் 100 கிலோ மூட்டையை எடுத்துக்கிட்டு 3 மாடி ஏறின ஆளு நான். இப்போ உடம்போட பாதி உடம்பு தான் அப்போ இருக்கும். எனக்கு வேலை செய்ய முடியும், என்னையால நல்லா வேலை செய்ய முடியும் என்னையால. ஐயோ முடியலப்பா, இங்க ஊழியத்தில் வாழ விட மாட்டேன்றாங்க, சாக விட மாட்டேன்றாங்க. பேசாம எங்கேயாவது ஒரு வேலைக்கு போனா, இப்பெல்லாம் மளிகை கடையில் ராஜா மாதிரி ஏசியில் உட்காந்து வேலை செய்யற வேலை. மாசம் 20,000 சம்பளம் வாங்கிட்டு எனக்கு மனைவியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, அழகா வச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் ஆண்டவருக்காக என்னை நம்பி கொடுத்தார ஊழியத்தை, என்னை நம்பினார ஆண்டவர், என்னை நம்பி கொடுத்து என் ஆத்மாக்களுக்காக நீ நிற்கணும், என் சபையை நீ பரிசுத்தப்படுத்தணும், என் ஜனங்களை பரலோகத்துக்கு நேரா நடத்தணும் சொல்லி என்னை நம்பி ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். ஊழியத்துல மக்களை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். எத்தனையோ பிள்ளைங்கன்னு சொல்லி பர்த்டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குதுங்க, அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு. இவ்வளோ குடும்பத்தெல்லாம் கொடுத்தாரு, இவ்வளோ காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இந்த நேரம் நான் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டா அந்த வைராக்கியம் தான் நிக்க வைக்குது. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசு அவமானப்படுத்தினாங்க, கரெக்டா இல்லையா? ஹலோ, கரெக்டா இல்லையா? இயேசுவை வேதனைப்படுத்தினாங்க, கரெக்டா இல்லையா? உடனே இயேசு விட்டுட்டு ஓடிட்டாரா? ஹலோ, இயேசு விட்டுட்டு ஓடிட்டாரா? ஐயோ இந்த அவமானம் எனக்கு எதுக்குப்பா? நான் யாரு? தேவகுமாரன், நான் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னைய போய் காரி துப்புற, ஏன் தாடியை பிடிச்சு இழுக்கிற, ஏன் முதுக அடிக்கிற? இந்த அவமானம் எனக்கு எதுக்கு? அவர் அழகா எஸ்கேப் ஆகி போயிருக்கலாமா? போயிருக்க கூடாதா? சொல்லுங்களேன், போயிருக்கூடாதா? ஆனா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டார். எதுக்கு தெரியுமா? அவர் அதெல்லாம் சகிச்சு சிலுவையில மரிச்சாதான் உங்களுக்கும் எனக்கும் பரலோக வாழ்வு. அவர் அதை ஏற்றுக்கொண்டாதான் தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அதற்காகத்தான் அவர் இறங்கி வந்தார்.